Hello students, 10th standard all subject என்ன கைடு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ 2025 to 26ல நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன கைடு வாங்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் கொடுக்க மாட்டீங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டிவால தான் இன்னைக்கு நம்ம ஒரு 40,000 வரையும் ரீச் ஆக முடிஞ்சது. ஸோ விஎல் கிளாஸஸ் சேனல் 72,000 இருக்கும்போது நம்ம கையை விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ இந்த சேனலை மிக கூடிய விரைவில் பெரிய அளவில் சக்ஸஸாக மாற்றி இது கல்வி விஜி ஃபேமிலியாக ஒரு பெரிய ஃபேமிலியாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய பேக் போனாக இருக்கிற மாதிரி நம்ம சேனல் வளரணும். அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் கைடு அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம் வாங்க. 10th ஸ்டாண்டர்ட்க்கு கைடே யூஸ் பண்ணாமல் டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் ஓனாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கும் சில கொஷின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத இடங்கள்ல நீங்கள் கைடு யூஸ் பண்ணலாம். ஸோ தமிழுக்கு டான் ஜேம்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லை நீங்கள் டாப்பராக இருக்கீங்க அப்படின்னா சுறா கூட பெஸ்ட்டாக இருக்கலாம், சுறா கூட படிக்கலாம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வே டு சக்ஸஸே நல்லா இருக்கும். மேக்ஸுக்கு கைடு யூஸ் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களோட பர்சனல் ஓன் நோட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் பார்க்கணும், படிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். எல்லாமே உங்களோட கிளாஸ் ஒர்க் மட்டும்தான். ஸோ கைடு யூஸ் பண்ணாதீங்க. டவுட் எதாக இருந்தால் கூட யூடியூப்ல எப்படி போடுறாங்க, எப்படி சொல்லித்தராங்கன்னு கற்றுக்கிட்டு நீங்களா ஒர்க் அவுட் பண்ணுங்க. டீச்சர் கையில் கேளுங்க, இல்லை உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. நீங்கள் எப்படியாவது கற்றுக்கோங்க, ஆனால் தயவு செஞ்சு கைடு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. சயின்ஸுக்கு ஜேவியரும் ஈஸி லோயலாவும் பெஸ்ட் கைடு. சோஷியல் சயின்ஸ் பொறுத்தவரையும் ஈஸி லோயலாவும் டானும் பெஸ்ட் கைடு. அதே மாதிரி எக்ஸாம் டைம்ல இந்த மேக்ஸ் கைடு வச்சுட்டு படிக்கிற பழக்கத்தை தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. இது கண்டிப்பா நம்ம மேக்ஸ்ல மார்க்ஸ் ரொம்ப குறையிறதுக்கு பெரிய அளவுல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் மேக்ஸுக்கு கைடு யூஸ் பண்ணாதீங்க. மற்ற சப்ஜெக்ட்க்கு கைடு என்ன கைடு தேவையோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் என்ன டீச்சர் சொல்கிறாங்களோ அந்த கைடு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்கூல் ரீஓப்பன் ஆன பிறகு ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்குங்க. இல்லை எங்கள் ஸ்கூலில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்றவங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கைடை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வருஷம் எல்லாரும் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படித்து நீங்கள் நினச்ச மார்க் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பெரிய அளவில் சாதனை படைக்கணும். ஆல் தி பெஸ்ட் செல்லங்களா. தேங்க்யூ.